ஸோ டார்கெட் 2025 அரசு வேலை உறுதி. இந்த 2024 விட்டுருங்க. இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் 2025ல ஃப்ரெஷ்ஷாக என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது, அதுக்கு நான் எப்படி தயாராகணும்? நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், இல்லை நான் வந்து 12th தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் இன்ஜினியரிங் லைனில் போக விருப்பப்படுறேன், நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப இஷ்டம்னா டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேஸ் சூட் ஆகும். ஏன்னா ரயில்வேஸில் இங்கிலீஷே கிடையாது. எனக்கு மனப்பாடம் பண்ணுறதே பிடிக்காது, எந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா பேங்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சூட் ஆகுன்றதை மெயினாக ஒரு ஓவர்வியூ ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த வீடியோ நான் வந்துங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு டெடிகேஷனாக படிச்சுட்டு இருக்கேன் அனைத்து ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு தான் வேணும். அது வந்து ஒரு எவர் கிரீன் டைலாக், அந்த முதல்வன் பட டைலாக். ஏன்னா எப்பயுமே அது அந்த ஒரு ரெப்புடேஷன், அந்த ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இது மூணும் இதுல இருக்கிறதுனால நிறைய பேர் இது வந்து விரும்புறாங்க. ஸோ அந்த வகையில உங்களுக்கு என்ன எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்றாங்க, பேங்கிங்ல கிளர்க்குன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். சரிங்களா? எஸ். எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி நாம யாரு அப்படின்றத வந்து இந்த ஒரு ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேங்க. நம்ம பண்ற குவான்ஸ் கோர்ஸை பத்தி இதுல ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இது என்னுடைய ஒர்க் அண்ட் எக்ஸாம் கிளியரிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதையும் பாஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இது என்னுடைய ஆப்டிடியூட் ட்ரைனர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் இன் டு த வீடியோ. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எக்ஸாம் எதுனா டிஎன்பிஎஸ்சி தான். லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க. ஸோ சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் லீவே விடுவாங்க. இந்த எக்ஸாம் நடக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து காலேஜ்லாம் நடக்கணும் போது லீவே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கோலாகல திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சரியா? இதில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சாலே கிளியர் பண்ணுற மாதிரினா இதுதாங்க. ஸோ 3 இருக்குங்க. குரூப் 1, குரூப் 2, 2A, அதுக்கு அடுத்தது குரூப் 4ன்றது அடுத்த ஜாப்ஸ். ஓகேவா? அதாவது குரூப் 1 அப்படின்னா டெபுட்டி கலெக்டர் அந்த மாதிரி போடலாம். இது வந்து குரூப் 4 அப்படின்னா ஒரு விஏஓ, புரியுதுங்களா? அந்த கேடர் தகுந்த ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது அடுத்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் வர நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1 இதுதான். எக்ஸாம் வந்து ஜூன் 15 இப்போ பிளானர் வெளியிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிசல்ட்டும் உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் போட்டு ஜூனில் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக. இது பிளானு. இதுக்கு நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷன் நம்ம உங்களுக்கு சூட் ஆகுமான்றதை நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சினா என்ன சிலபஸ்ன்றதை அடுத்து சொல்கிறேன். இது அடுத்தடுத்த லெவல் ஜாப். சரியா? எஸ். இது வந்துங்க குரூப் 4ன்றது ஜஸ்ட் 12th முடிச்சிருந்தாலே நீங்கள் எழுதலாம். மெஜாரிட்டி நான் கொஞ்சம் டிகிரி ஓரியன்டாக கொண்டு போகிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் டிகிரி வச்சுக்கலாம், இது 12th எழுதலாம். சரிங்களா? எஸ். ஸோ என்ன படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள்னு சொல்லிடுறேன். மேக்ஸ் எதுல ரொம்ப ஈஸி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான். ஈஸி அப்படின்னா படிக்காமே எழுதலாம்னு சொல்ல, ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கம்மி டாபிக்ஸ், ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். 25க்கு 25 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? தமிழ் ரொம்ப பிரதானமா வரும். தமிழ்ல வந்து இலக்கியங்கள், திருக்குறள் இருந்து கேள்விகள், செய்யுள், இதெல்லாம் படிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். இங்கிலீஷ் ரொம்ப இதில் ரோல் பிளே பண்ணாது. ரொம்ப அந்த குரூப் 2 இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் இங்கிலீஷ் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணாதான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் நான் சொல்லிட்டேன். மென்டல் எபிலிட்டியும் என்னன்னா லாஜிக்கல், அதுவும் சால்விங் ஏரியா தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்னாலே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே 2 தாங்க. ஒன்று மெமரி பவர், படிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் இதெல்லாம். இன்னொன்று வந்து சால்விங் ஏரியா, சால்வ் பண்ணணும், மேக்ஸ், ரீசனிங், பசில்ஸ் அதெல்லாம். ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸுங்க, ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது இதில் நிறைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழியே இல்லை. ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் சார்னா நீங்கள் இதை எடுத்துருங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இது வந்து இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு சொன்னப்புறம் தமிழக வரலாறும் படிக்கணும், தமிழ்நாடு எக்ஸாம்லேயே. அதனால அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வந்துடும்? ஜாப் வந்துடும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிள். இப்போ இது மேலே ஒரு ஆர்வம் வருதா, டக்குன்னு ChatGPT ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன், இல்லை யூடியூப்ல போயிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது ஒன்று பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். நம்மளே அடுத்து போட போகிறோம். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்க. இது ஒன்று, இது சிலபஸ். இப்போ இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ மேக்ஸ் அப்படின்னும் போது நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் சிலபஸ் மேக்ஸில். பட் நீங்கள் வந்து இந்த ஒரு 5 டாப்பிக்ல தான் ரெகுலராக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம். 14 to 20 மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம் குரூப் 2க்கு முன்னாடி நினைக்கிறேன். பட் அதே மாதிரி 17 வந்துச்சு. இது நான் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்றாங்க. பட் நம்ம அந்த மாதிரி படிக்கணும். ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக எடுக்கலாம், கஷ்டமே கிடையாது. ஓகேவா? எஸ். சூப்பர்.
அடுத்த ரொம்ப முக்கியமான எக்ஸாம் என்னன்னா எஸ்எஸ்சிங்க. ஓகேவா? எஸ்எஸ்சின்னும் போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்தியாவில் யூபிஎஸ்சிக்கு அடுத்து ஒரு ஃபேமஸான எக்ஸாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சின்றதுங்க உங்களுக்கு அந்த டாப் லெவல் அந்த லீடர்ஷிப் ரோல்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இதெல்லாம் ஐபிஎஸ் எல்லாம் எடுத்துறாங்க. பட் அவங்களுக்கு அடுத்து வேலை செய்ய நிறைய ஆள் வேணும்ல, அதுதான் இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? அதாவது குரூப் பி போஸ்ட்டு, நான் கெஸ்டட் போஸ்ட்டு, இந்த மினிஸ்டரியல் ஜாப்ஸ், நான் சொன்ன மாதிரி இன்ஜினியருக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ்எஸ்சி, ஜேஇ இதெல்லாம் இருக்கு. போலீஸ், ஜிடி, ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி எடுக்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அப்படின்னும் போது இது வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்னென்ன எக்ஸாம் அந்த டெர்மினாலஜிக்குள்ள போகும். குறிப்பாக என்னென்ன எக்ஸாம்ஸ் போது சிஜிஎல். ஸோ சிஜிஎல்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல், நான் சொன்ன மாதிரி பட்டதாரிகள் டிகிரி முடிச்சவங்க எழுதுறது. சிஹெச்எஸ்எல் ஹையர் செகண்டரி லெவல் 12th முடிச்சவங்க எழுதுறது. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10th முடிச்சவங்க எழுதலாம். ஜேஇ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களாம் எழுதலாம். ஜிடி ஜெனரல் டியூட்டின்றவங்க போலீஸ்குள்ள போக விருப்பப்படுறவங்க, அந்த ஜிடி கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப் அந்த மாதிரி இதெல்லாம் போறதுக்கு எழுதலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் இதெல்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாபுக்கு ஆட்களே இல்லை, அதெல்லாம் எழுதலாம். சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனில் எஸ்ஐ போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெலாம் எழுதலாம். அடுத்து நிறைய செலெக்ஷன் போஸ்ட்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னாங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஐஎன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த செக் பண்ணுவார்ல கடைசியில், சூர்யா கூட வந்து தொப்பியை மாட்டி ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருவார்ல கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நார்காட்டிக்ஸு இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த ரைட்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாப்னு சொல்லலாம். நல்ல ரெப்யூட்டேஷன், இந்தியா ஃபுல்லாக போடுவாங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஊர்லேயே கூட வாங்கிக்கலாம். ஆடிட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குங்க. யூபிஎஸ்சிக்கு அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ்னா ஃபேமஸான எக்ஸாம்னா இதாங்க, அப்படி சொல்லிடலாம். இப்போ இவங்க இன்னும் ஆனுவல் பிளானர் விடலை. பட் அதுக்குன்னு படிக்காமல் விட்டுறக்கூடாதுல நம்ம. ஏன்னா வருஷம் ரெக்கார்டை பாருங்க, லாஸ்ட் வந்து அப்படியே வாங்க, ஜூனில் போட்டு செப்டம்பர் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் எங்களுக்கு நெட்டில் வந்துடும். ஓகேவா? நீங்கள் அதை வச்சே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுலலாம் 36 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு 36 ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் அது. ஸோ இது வந்து நான் எஸ்எஸ்சி இது மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறாங்க. சரியா? எஸ். இப்போ இதுக்கு என்ன சார் படிக்கணும்? எஸ்எஸ்சினா என்ன சார்னா, எஸ்எஸ்சி மட்டும் நான் வந்து ஒரு காம்போ பேக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்ரவுண்டராக இருக்கணும் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 4 25 100 மார்க்கில் 25%, 25%, 25%, 25%. சிம்பிளி குவான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம குவான்ஸ் ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். பட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லை நியூமரிக்கல் எபிலிட்டி எல்லாமே அதான். மேத்தமெட்டிக்கல் கேள்விகள், அடுத்து பசில் ஓரியன்ட் லாஜிக்கல் கேள்விகள், அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் லெவல்லாம் இருக்கணும்லாம் இல்லைங்க. இங்கிலீஷ்னா என்னங்க, கிராமர் தெரிஞ்சிருக்கணும், காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃபை படித்து அதில் இருக்க எரர் அதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அண்ட் வொக்காபுலரி, என்ன சொல்கிறது, சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், இந்த இடியம்க்கு என்ன மீனிங், இந்த மாதிரி தான் விஷயங்கள். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னும் போது டிஎன்பிஎஸ்சியில் சொன்னால அதே மாதிரி எல்லாமே படிக்கணும். பட் தமிழ்நாடு பற்றி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவான ஹிஸ்ட்ரி, பொதுவான இது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இதில் நான் சொன்னேன்ல 25 மார்க்னா இந்த 25ல் எப்படி பிரியும்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி 5 மார்க், சிவிக்ஸ் பாலிட்டி 5 மார்க், ஜியாகிரஃபி 5 மார்க், சயின்ஸ் 5 மார்க், கரண்ட் அஃபேர்ஸ் 5 மார்க். சரியா? அப்போ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க இஷ்டம் இல்லைனா மீதி 4 ஸ்கோர் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஓகேவா? இது நான் இப்போ ஓவராலாக சொல்லியிருக்கேங்க. ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக பேசினா நிறைய பேசலாம். எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சியும் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் சிலபஸ் தான். ஏன்னா எஸ்எஸ்சியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமும் அடிச்சு தூக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் அசிஸ்டன்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அது எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குல்ல, இது மட்டும் தான் எக்ஸாமா இல்லை, இஸ்ரோவில் போடுறாங்க. இப்போ ஓஎன்ஜிசியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குலாம். இது 4 தாங்க சிலபஸ்ஸே பொதுவாக. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ். இதை படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் தகுதியானவர்களாக மாறிடுவீங்க. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு துறை, இந்தியாவிலே பெரிய துறை, அதிக ஊழியர்கள் வேலை செய்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா அன்டவுட்டட்லி ரயில்வேஸுங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது நம்ம தோனி படம் வந்த அப்புறம் நிறைய பேருக்கு அந்த கிரேஸை இன்னும் உண்டு பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு உண்டு பண்ணிடுச்சு. பட் இது கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கிறாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருந்துச்சு. பட் அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து இன்னும் தீயா வேலை செய்கிறோம்னு அவங்களே பிளானர்லாம் சொல்லிட்டாங்க. அதனால சீக்கிரமாக ஜாப்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த படத்தில் டிக்கெட் கலெக்டர் அப்படின்ற ஜாப் வந்து தோனி எதிர்பாரு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சீனியர் கிளர்க்கு, ஆஃபீஸ்லேயே, அதாவது இப்போ சென்னை ஜோன் அப்படின்னா எக்மோரில் இருக்கு இல்லையா மெயின் ஸ்டேஷன், அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும், அதுலேயே வேலைகள் இருக்கும். டிக்கெட் கலெக்டர், நிறைய அலவன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா ஜாப்லையுமே நிறைய அலவன்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? எஸ். அதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். ரயில்வேஸில் என்னென்ன பிளானர் போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜனவரி அடுத்த வருஷம் பிறந்த உடனே ஏஎல்பி போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஎல்பினா என்ன சார் அப்படின்னா, தொடரி படம் பார்த்தீங்க இல்லையா, தனுஷ் படம், அதில் வந்து அந்த பைலட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா வண்டி ஓட்டுறாரு, அவர் கூட உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்களாம் ஓட்ட போதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு சில கண் பார்வை தகுதிகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெக்ரூட்மெண்ட் வரும்போது டீட்டெயிலாக போடுவோம். நீங்களே சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அண்ட் மார்ச்ல வந்து உங்களுக்கு டெக்னீஷியனான போஸ்ட் இருக்கு, டெக்னிக்கல் போஸ்ட்லாம் இருக்குல்ல அது. பட் நிறைய பொதுவாக அந்த நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் சார் விரும்புகிறேன் அப்படின்னா என்டிபிசி. வேற என்னது, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இது டிகிரிக்கும் இருக்கு, 12க்கும் இருக்கு. ஓகேவா, ஏஎல்பினா 12th எழுதலாம். அண்ட் பேராமெடிக்கல் நான் சொன்னல மற்ற துறைகளுக்கும் இருக்கு, அந்த நர்சிங் அந்த மாதிரி இதுக்கும் இருக்கு. அண்ட் இது தவிர்த்து நிறைய இருக்குங்க, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா, ட்ரெயினுக்குள்ளே போலீஸ் வந்து சேஃப்டிக்கு இருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ரயில்வேஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் ஜாபோடைய அலவன்சஸ், ஜாபோடைய அந்த என்ன சொல்றது, நல்ல நல்ல க்ரோத்தும் இருக்கு ரயில்வேஸ். நீங்க சீக்கிரமா க்ரோத் ஆகலாம். இது ரயில்வேஸ். பேட்டர்ன் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா அதே எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். இங்கிலீஷை மட்டும் தூக்கிடுங்க, சரியா? இங்கிலீஷ் மட்டும் லிஸ்ட்ல இருக்காது, தூக்கிடுங்க. அப்போ நீங்க எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் எழுதிக்கலாம், சரியா? எஸ், இது வந்து நீங்க சென்னை ஜோன்லேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகேவா, எக்மோர்லேயே பக்கத்துலேயே வந்து என்டிபிசி கிளியர் பண்ணீங்கன்னா நல்ல சேலரி, நல்ல ஜாப், சரிங்களா? எஸ். ஸோ இது ஒரு துறை. அடுத்து வந்து முக்கியமானது பேங்கிங். ஸோ இது வரைக்கும் பார்த்தது கூடங்க உங்களுக்கு வந்து 18லேருந்தே போடுவாங்க. ஓகேவா, 18 இயர்ஸ் வந்து எழுதலான்னு. பேங்கிங் மட்டும் கொஞ்சம் டிகிரி முடிச்சவங்க தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஏன்னா பேங்கிங் போது அவங்க ஒரு கார்பரேட் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பிளான்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது கவர்மெண்ட் ஜாப் தானா சார் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சி ஆஸ்பிரன்ஸ், பேங்கிங் மட்டும், அதாவது இந்தியாவில் வந்து இந்த கோர்ட்டு, இந்த ஆர்பிஐ ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து இந்த கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து வேற மாதிரி. அதே மாதிரி ஆர்பிஐன்றதும் பண சம்மந்தம், நீதிங்க அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, காசுக்குள்ள அரசு ரொம்ப தலையிடாது. அதே மாதிரி நீதியிலும், அதனால இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு டைரக்டா சொல்லிட மாட்டாங்க. ஓகேவா, பட் ஆனால் அது கவர்மெண்ட் தான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வருது. அப்போ இது கவர்மெண்ட் ஜாப் இல்லையா? ஓகேவா, பிரைவேட் பேங்க்ஸ் தனியா இருக்கு, என்னென்ன ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சிலாம் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அரசு வேலை உறுதின்னு போட்டிருக்கோம்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் நான் சொல்கிறேன். ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் இந்தியன் பேங்க்ல, கனரா பேங்க்ல இதெல்லாம் இருக்கு. இன்னும் எஸ்பிஐ வேற இருக்கு. இது ஜஸ்ட் சாம்பிளுங்க. பேங்கிங்ன்றது கொட்டி கிடக்குது. அதாவது பேங்கிங் எனக்கு வந்து குயிக்காக வேணும் சார். ஒரு எக்ஸாம் வந்து இன்னைக்கு எழுதுனா ஒரு 3 மாசத்துல எனக்கு ரிசல்ட் தெரியணும், 6 மாசத்துல போஸ்டிங் வேணும்னா நீங்க தாராளமாக பேங்கிங் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டான எக்ஸாம் தான் பேங்கிங் தான். சரி, நம்ம கண்டென்ட்குள்ள போயிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது நான் அவங்களோட இதே கொண்டு வந்துட்டேன், அவங்களோட பிடிஎஃபே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப பிளான்டா இருக்கும் பாருங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது போன வருஷத்துதுங்க, அதாவது இந்த வருஷத்துது 2024. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இன்னும் பிளானர் போட்டால் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறேன். இங்கே பாருங்க, பொங்கல் அப்போ போட்டிருக்காங்களா, இது மாதிரி தான் அடுத்த வருஷம் போடுவாங்க. பொங்கல் அப்போ போடுவாங்க. போட்டா என்னென்ன எக்ஸாம் வைப்பாங்கன்னு பாருங்க. பொங்கல் அப்போ போட்டா அந்த வருஷத்துக்கான முழு பிளானரும் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும், நான் ஜஸ்ட் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். அந்த வருஷத்துல ஆர்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, பிஎஸ்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இது பப்ளிக் செக்டார் பேங்க், பொதுத்துறை வங்கி, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இதெல்லாம். ஓகேவா, எஸ்பிஐ அல்லாத எக்ஸாம்ஸ். எஸ்பிஐக்கு தனியாக எஸ்பிஐ எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. அதனால அது இல்லாத எக்ஸாம்ஸ்ல என்னென்ன போஸ்ட், கிளர்க்கு, பிஓ, கேஷியர், ஆஃபீஸர். கேஷியர்னா மற்ற ரோல்ஸும் இருக்கும், ஆஃபீஸர் ரோல், மேனேஜர் ரோல், இது ஒன்று. அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதுவும் இருக்குது. ஐடி படித்தவர்கள். அண்ட் ஏஎஃப்ஓ இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்கு, ஃபீல்ட் சூப்பர்வைசர் ஆஃபீஸர் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்குங்க பேங்க்ல. ஓகேவா, அக்ரிகல்ச்சருக்கு லோன்லாம் தரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க். இதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். அதாவது கிராமப்புற மக்களுக்கு இன்னும் எளிமையாக பேங்கை ரீச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி. அதுலேயும் அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்கேல் ஆஃபீஸர்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸ் என்னைக்கு, மெயின்ஸ் என்னைக்கு, எல்லாமே கொடுத்துருவாங்க. சொன்ன தேதிக்கு வர்றது பேங்க் தாங்க, அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸோ இதுல நீங்க என்னென்ன சிலபஸ் அப்படின்னா, சிலபஸ் கொண்டு வந்திருக்கேன்னா எஸ் இதுல மட்டுங்க சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கரெக்டா இருக்கணும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்கிங்ல. நான் ஸ்பீடாக சால்வ் பண்ணுவேன் சார், எனக்கு சால்விங் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பசில்ஸ்லாம் ரொம்ப சால்வ் பண்ணுவேன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் சூஸ் பண்ணிடுங்க, கண்ணை மூடிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஜாபும் ரெப்யூட்டட் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருக்குது, உங்களுக்கு சிலபஸும் ஒத்து போயிடும். ஏன்னா பாருங்க, குவான்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்னும் போது கடைசி 6 மாதத்துக்கு உண்டான நியூஸில் குறிப்பாக ஃபினான்ஸ் ஓரியன்ட் நியூஸ், பேங்கிங் லைனில் இருக்கிற நியூஸ்லாம் படிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் கீ, ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் வரும். ஓகேவா, எல்லா எக்ஸாமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 ஸ்டேஜில் நடக்கும். இவ்வளவுதான். இதுல இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிலாம் எதுவுமே படிக்க தேவையில்லை, அதுதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். ஓகேவா, பட் சால்விங் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம ஷார்ட்கட்ஸ் நிறைய அதில் உபயோகமாக இருக்கும். சரிங்களா, இதுதான். இது ஜாப் நேச்சர் எல்லாம் நம்ம தனித்தனியாக போட்டுட்டோம். ஸோ இப்போ புரியுது ஆஸ்பிரன்ஸ், ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிருச்சா?
எஸ்எஸ்சினா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ், டிஎன்பிஎஸ்னா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ், ரயில்வேஸ்னா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ், பேங்கிங்னா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். யூபிஎஸ்சி இல்லாமல் நிறைய இவ்வளோ இருக்கு. நிறைய பேர் இப்போ யோசிக்கும் போது கவர்மெண்ட்னும் போதே ஐஏஎஸ் படிக்கணும்ப்பா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. அண்ட் காம்பினேஷன் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதையா எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் இருக்குதா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கேள்விகள் வருது, ப்ரிப்பரேஷன் மாறுது. நிறைய பேர் கோச்சிங் சென்டர் வந்து பேங்கிங் எஸ்எஸ்சியை சேர்த்து விட்டுருவாங்க. ஓகேவா? சிம்பிளா வந்து இதுலயும் மேக்ஸ் தானங்க வருது, இதுலயும் மேக்ஸ் தானே, அப்படி கிடையாதுங்க. இதுல வர மேக்ஸ்ல நீங்க அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் படிக்க தேவையில்லை. அந்த ஸ்கூல் புக்ல வர மேக்ஸ்லாம். பட் அதுல நீங்க படிக்கணும். புரியுதா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் நிறைய இருக்குன்னா நீங்க தாராளமா 2-3 எக்ஸாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் எஸ்எஸ்சி, ஆர்ஆர், ரயில்வேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த எக்ஸாம் பேசுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வழக்கம் போல ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 2025 நம்ம ரெகுலராக கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.